வெல்கம் டு மெட்ராஸ் மேத் கர்னல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இந்த மாதிரி இருக்கிற வேரியஸ் ஷேப்ஸோட வால்யூம் டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆக்சுவல் டெரிவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் டு யூ மீன் பை வால்யூம். ஸோ வால்யூம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸஸில் நம்ம ஜென்ரலாக வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா 1 லிட்டரில் வாங்குவோம், 0.5 லிட்டர், ஒரு ½ லிட்டரில் வாங்குவோம், ஈவன் 1/4 ஆஃப் லிட்டரில் கூட நம்ம வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ் அவைலபிள். ஸோ இந்த சைஸஸ் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த வாட்டர் கேனுக்குள்ளே நம்ம இவ்வளவு வாட்டரோ இல்லை வாட் எவர் லிக்விட் யூ வாண்ட் டு ஃபில் இட், யூ கேன் ஃபில் இட். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து. ஸோ அதே மாதிரி ஒரு சிலிண்டரோ ஒரு ஸ்பியரோ இல்லை ஒரு ஹெமிஸ்பியரோ இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள எவ்வளவு லிக்விடோ இல்லைன்னா ஃப்ளூயிடோ எவ்வளோ பிடிக்கும். ஸோ தட் இஸ் தி கொஸ்டின். கம்மிங் டு தி சிலிண்டர் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஷேப்ஸ்லேயே சிலிண்டரோட வால்யூம் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் வேணும் அப்படின்னா ஜென்ரலாக வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதுதான் நம்ம எப்பயுமே போடுறது, பிரெத் இன்ட்டு ஹைட். இதில் length, this particular formula, that is length into breadth into height, this is applicable for a cuboid. So cuboid வந்து நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கியூபாய்டை இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் இங்கே நான் எழுதியிருக்கிறது. இதே ஃபார்முலாவை எப்படி ரீரைட் பண்ணலாம், லென்த்தையும் பிரெத்தையும், இதுதான் ஆக்சுவல் லென்த் அண்ட் பிரெத். இது என்னது, ஏரியா ஆஃப் a rectangle இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் a rectangle that into height அப்படின்னு எழுதலாமா. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு எழுதலாம், கரெக்டா. ஸோ இதே கான்செப்ட் தான் இனிமேல் மோஸ்ட் ஆஃப் த ஷேப்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏரியா இன்ட்டு வால்யூம். இன்னும் வெறும் ஏரியான்னு சொல்லாமல் ஈவன் யூ கேன் சே இட் அஸ் பேஸ் ஏரியா. ஏன்னா திஸ் ஃபார்ம்ஸ் அ பேஸ் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அப்போ இங்கேயும் பேஸ் ஏரியா into height of the cylinder அப்படின்னு எழுதுறேன். ஸோ பேஸ் ஏரியா என்னது, இங்கே இட் இஸ் a circle. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பேஸ் ஏரியா இஸ் pi r square into height of the cylinder is h. Therefore volume is pi r square h. யூனிட் என்ன போடுவோம், கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, ஏன் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னா r will be in meters. ஸோ r ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர் அண்ட் h will be in again that is in meter. ஸோ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மீட்டர் கியூப், அதனால தான் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டர்னா ரெண்டுமே உள்ளேயும் ஒரு சிலிண்டர் வெளியேயும் ஒரு சிலிண்டர். ஓகே, ஸோ இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். தட் இஸ் உள்ள ஒரு சிலிண்டர் இருக்குது, வெளியில் ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ வெளியில் இருக்க சிலிண்டரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், உள்ளே இருக்கிறதோட ஸ்மால் ஆர். therefore நம்மளுக்கு வேண்டிய ஃபார்முலா வால்யூம் ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர். சிலிண்டருக்கு கொடுக்குற அதே ஃபார்முலா எக்ஸப்ட் 2 ரேடியஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் போட்டோம்னா போதும். தட் இஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்
minus small r square that into h. இங்கே யூனிட் cubic units. Next, coming to the cone. ஸோ கோனுக்கு வந்து பெருசாக டெரிவேஷன் எதுவும் இல்லை, ரொம்ப டீடியஸாக இருக்கும் டெரிவேஷன் போனால். அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 3 கோனில் ஒரு வாட்டரை ஃபில் பண்ணி அதை வந்து சிலிண்டரில் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சிலிண்டருக்கு இந்த 3 கோனோட தண்ணியை ஃபில் பண்ணிக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ 3 கோனோட வால்யூம் இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 1 கோன். இதுதான் இவங்க சொல்கிறது. தட் இஸ் வால்யூம் ஆஃப் 3 cones is equal to volume of 1 cylinder. Therefore, volume of 1 cone, that is what we want. ஒரு கோனுக்கு இருந்ததுன்னா போதும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை 3 இல்லைங்களா. 3 கோன் சேர்ந்துச்சுன்னா ஒரு சிலிண்டர். அப்போ ஒரு கோன் வேணும்னா 1 cylinder divided by 3. Therefore, this is equal to 1 by 3 into pi r square h cubic units. ஸோ எல்லா வால்யூம் காம்பனண்ட் எல்லாத்துக்குமே கியூபிக் யூனிட்ஸ் தான் வரும். ஸோ அடுத்தது வந்து ஸ்பியர். ஸோ ஸ்பியரோடதும் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ், 2 கோனோட வால்யூமை சேர்த்தோன்னா யூ வில் கெட் வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் ப்ரொவைடட். அதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, height of the cone should be equal to 2 times the radius of the sphere. ஸோ ஒரு கண்டிஷன் மட்டும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் 1 கோன், சாரி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். தர்ஃபோர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வேணும்னா வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் அது வேணும். அதில் ஹெச் மட்டும் 2r ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 2 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் a single cone, volume of 1 cone, that is equal to 2 into volume of a cone is 1 by 3 pi r square h. அதுலேயும் ஹெச்சை வந்து நம்ம என்னவா மாற்றிருக்கணும், 2rன்னு போட்டிருக்கணும். ஸோ 2 into 1 by 3 அப்படியே எழுதியிருக்கேன். pi into r square into ஹெச்சுக்கு பதிலாக 2r. So 2 into 2 is 4, 4 by 3. இதுதான் அதில் இருக்க நம்பர். பை அப்படியே எழுதிக்கலாம். r square into r will get you r cube cubic units. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் அ ஸ்பியருக்கான ஃபார்முலா. அடுத்தது வந்து ஹாலோ ஸ்பியர். தர்ஃபோர் ஹாலோ ஸ்பியர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸ்பியரோட ஃபார்முலாவில் வந்து அவுட்டர் ஸ்பியர் மைனஸ் இன்னர் ஸ்பியர். தர்ஃபோர் வால்யூம் ஆஃப் hollow sphere or இதோட இன்னொரு பேர் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க in some cases. Spherical shell that is equal to 4 by 3 is common, pi is also common except this r.
Therefore 4 by 3 pi r cube minus r cube, that into cubic units. So next shape பார்த்தீங்கன்னா hemisphere. So hemisphere obviously sphere la பாதி. Therefore volume of a hemisphere equal to sphere ஓடது எவ்வளோன்னா half of volume of sphere, that is equal to half of 4 by 3 pi r cube. So இந்த 2 இந்த 4 cancel ஆயிடுச்சுன்னா 2 by 3 pi r cube cubic units. So அடுத்த shape hollow hemisphere. Hollow hemisphere. So this is also very similar to the earlier one. So volume of a hollow hemisphere. ஸோ நான் டெரைவ் எதுவும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கணும் அதே கான்செப்டை அதே மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பியருக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கணும் அதையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு நார்மலாக ஹெமிஸ்பியர்னால் ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர். அதுலேயும் ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் 4 by 3 pi r cube minus r cube the whole divided by 2. So this is equal to 2 ஆல cancel ஆயிடுச்சுன்னா 2 by 3 pi into r cube minus r cube cubic units. Okay, so the final shape என்னன்னு பார்த்தீங்கன்னா frustum of a cone. So frustum of a cone ல மட்டும் கொஞ்சோண்டு derivation இருக்கு. I'll explain. So first step என்ன, very first step, it is similar to the cone. green colorல shadedல இருக்கிறது green colorல shade ஆகி இருக்கிறது small cone, smaller one, and அதுக்கு வெளியில இருக்கிறது it is bigger one, bigger cone. ஸோ நம்மளுக்கு வேண்டியது என்னன்னா இந்த ஏரியாவோட வால்யூம். இந்த ஏரியாவோட வால்யூம் தான் வேணும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம், ஃப்ரஸ்டமோட வால்யூம் வேணும்னா வால்யூம் ஆஃப் த பிக்கர் கோன் மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஓகே, வால்யூம் ஆஃப் பிக்கர் கோன்ல இருந்து மைனஸ் வால்யூம் ஆஃப் ஸ்மாலர் கோன். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் த ஷேடட் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் பிக்கர் கோன், வால்யூம் கோன் வால்யூம் ஃபார்முலா 1 by 3 pi r square h. this capital R capital H minus அதே ஃபார்முலா தான் except with slight modifications, that is pi. ஸ்மாலர் கோன் அப்படிங்கிறதுனால ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஹைட் வந்து டைரெக்டாக கொடுக்கல. the overall height is capital H, overall height. ஸ்மால் ஹைட்டு ஸ்மால் ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சாரி, ஸ்மால் ஹெச் அங்கே அந்த இடத்துக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு. தட் இஸ் ஸ்மால் ஹெச்ங்கிறது ஃப்ரம் திஸ் டாப் போர்ஷன்லேருந்து இந்த ரிக்வயர்டு ஹைட் வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் ஹெச். டோட்டல் ஹைட் இஸ் கேபிட்டல் ஹெச். அப்போ நம்மளுக்கு ஸ்மாலர் கோனோட இந்த ஹைட் வேணும்னா ஓகே, இந்த ஹைட் வேணும்னா
capital H minus small h. அதை இந்த இடத்துல அப்படியே substitute பண்ணிக்கலாம். capital H minus small h. And I'm naming it as equation 1. ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் வந்து எல்லாமே அன்னோனாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ட்ரையாங்கிளில் வச்சு ஹெச்சுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஸோ இதில் இது வந்து ஏ, this point is A, and this is B, C, D, E. So this is actually 90 degree. So இதில் overall height வந்து capital Hன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த எண்டில் இருந்து B பாயிண்ட் வரைக்கும் ஸ்மால் ஹெச்ன்னு எடுத்துருக்கோம். and this is small r and this is capital R. So as per similar triangle principle, as per similar triangle principle. So similar triangle principle na என்னன்னா, ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சைடும் இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடுக்கு சிமிலராக இருக்குதுன்னு அர்த்தம். சிமிலர்னா ஹைட் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதே அளவில் ஸ்லாண்ட் ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ்க்கு இருக்கிற ரேஷியோவும் அதே மாதிரி 2 ஹைட்டுக்கு இருக்கிற ரேஷியோவும் சேமாக இருக்கணும். தட் இஸ் ரேஷியோ between radius and height of 2 cones must be a constant or same. கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை சேம்னு சொல்லலாம், ரெண்டுமே எழுதலாம். ஸோ ஸ்மால் ட்ரையாங்கிள் வர்சஸ் பிக்கர் ட்ரையாங்கிள், இல்லைனா நீங்கள் மேலேயும் பிக்கர் ட்ரையாங்கிள் வர்சஸ் ஸ்மால் ட்ரையாங்கிளும் போடலாம். ஸோ ஆர் பை ஆர் நான் புக்கில் இருக்க மாதிரியே எடுத்துக்கிறேன். ஆர் பை ஆர் ஈக்குவல் டு ஸ்மாலர் ஒன்னோட ஹைட்டு ஹெச் மைனஸ் ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச். ஸோ இது வந்து ஆர் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். R into capital H is equal to R into H minus H into R. ஸோ இதிலேருந்து வாட் இஸ் கேபிட்டல் ஹெச்ன்னு கண்டுபிடிக்கணும் எனக்கு. ஸோ இதை இந்த சைடு எடுத்து வந்துக்கலாம். ஸோ RH minus capital R H equal to minus H into R. So minus RH plus small rh equal to minus hr. ஸோ நான் இது வந்து மைனஸும் ஹெச்சையும் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் இன்ட்டு ஆர். மைனஸ் மைனஸ் கேன்சலிங், மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். மைனஸ் on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா h into r minus r equal to minus hr plus hr. This is h equal to hr divided by r minus r. So this is equation 2. இதில் செகண்ட் சப்ஸ்டிடியூட் செகண்ட் ஒன் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா வால்யூம் ஆஃப்
frustum is equal to volume of the frustum to 1 by 3 pi r square h minus 1 by 3 pi r square into h minus h. இதுதான் நம்மளுக்கு first equation. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், 1 by 3 pi r square h அப்படியே எழுதிக்கிட்டு இதில் capital H and small h ரெண்டுமே இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 1 by 3 pi r square capital H minus into minus plus 1 by 3 pi r square small h. So the 1 by 3 pi capital H, 1 by 3 pi capital H common இருக்கு. ஸோ முதல்ல அதை பிரித்து எடுத்துக்கலாம். 1 by 3 pi capital H bracket r square minus small r square plus 1 by 3 pi r square h. So this is equal to 1 by 3 pi h. Hக்கு பதிலா நம்ம இப்போ கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஹெச்ஆர் பை ஆர் மைனஸ் ஆர், ஹெச் இன்ட்டு ஆர் பை ஆர் மைனஸ் ஆர். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஃபார்முலா ரெஃபரன்ஸ்க்கு இங்கே எழுதியிருக்கேன். equal to a plus b into a minus b. So this is plus 1 by 3 pi r square h. So இந்த r minus r இதுவும் cancel ஆயிரும். So balance இருக்கிற terms 1 by 3 pi hr into r plus r plus 1 by 3 pi r square h. So இது என்ன காமனா இருக்கு, 1 by 3 pi 1 by 3 pi. H is also common, this h and this h. So 1 by 3 pi h I am taking out, balance r into r square plus r into r is capital R small r plus 1 by 3 pi h போனதுக்கு அப்புறமா balance r square cubic units. So this is the formula for finding out volume of frustum of a cone. Okay. Thank you.